கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். என்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 3:21. ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பானாக. ஒரு கிறிஸ்தவ வியாபாரி தனது வியாபாரம் நலிந்துவிட்ட சமயத்தில், நஷ்டமடைந்துவிட்ட சமயத்தில் ஒரு தேவ ஊழியர் இந்த வியாபாரியின் கடைக்கு சென்று ஜெபித்தார். சாபங்கள் நீங்க, தடைகள் நீங்க. தேவனின் ஊழியர் கடையின் வியாபாரத்திற்காக கடைக்கு வந்து ஜெபித்து விட்டார். சிறிது மாதங்கள் கடையின் வியாபாரம் நல்ல லாபங்கள் தொடங்கி வியாபாரம் நல்ல செழிப்பாக நடந்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் அந்த வகையில் ஜெபித்த ஊழியர் மற்றும் ஊழியங்களுக்காக நிறைய காணிக்கைகளை அனுப்புவார் இந்த வியாபாரி. மற்ற எந்த உதவிகளும் ஊழியத்துக்கும் எந்த காணிக்கைகளும் தரமாட்டார். இந்த வியாபாரி காணிக்கையை கொடுப்பது தேவனுக்கு அல்ல, அந்த தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டுமே. ஒருவேளை அந்த ஊழியர் பின்மாறிவிட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ எந்த ஊழியரிடம் போவீர்கள்? எந்த ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்கப் போகிறீர்கள்? எந்த ஒரு ஊழியனும் தன்னை தேவன் பயன்படுத்தும் ஒரு கருவியாக மட்டுமே சொல்ல வேண்டும். அநேக ஊழியர் சொல்வது என்னவென்றால், உங்கள் வீட்டில் உள்ள சாபக்கட்டுகள் நீங்கின, கடையில் செழிப்பான காரணத்திற்கு நான் தான் காரணம் என்று தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துவார்கள். ஒரு சிலர் சொல்வது, இந்த ஊழியர் வந்து ஜெபித்தால்தான் என் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம் கிடைத்து என்று சபையில் சாட்சி சொல்லும்போது அந்த சில சபை ஊழியர்கள் ரசித்து சிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஊழியன் ஒரு உண்மையான ஊழியன் அல்ல. எந்த ஒரு ஊழியரையும் கதாநாயகர்களாக்க வேண்டாம். தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை கனம் எந்த ஊழியனுக்கும் சபைக்கும் தரவே வேண்டாம். நீங்கள் பல நன்மைகள் வசதி வாய்ப்புகள் பெற்றாலும் எல்லா மகிமையும் கனமும் பிதா ஒருவருக்கே. தேவன் கழுதையை கொண்டும் பேசுவார், போக்குவரத்து மரியாதை சிறு பிள்ளையை கொண்டும் பேசுவார். எந்த ஒரு மனுஷனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. ஆமேன். God bless you.